தூப்பூர் கிராமம் கடந்த பல வருஷங்களா கடுமையான வெயில்ல பாதிக்கப்பட்டிருந்தது. ரமேஷ் பயங்கரமான வெயில்ல வயல்ல கடுமையா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய புள்ள மோகன் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, அப்பா, அம்மா உங்களுக்காக சாப்பாடும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டரும் கொடுத்தாங்க. நல்ல வேலை நீ வந்துட்ட மோகன். என்னோட தொண்டை தாகத்தால வறண்டு போயிடுச்சு. அப்பா, நம்ம கிராமத்தில் இவ்வளோ அதிகமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ நாம் ஏன் நம்ம வயலை விற்றுட்டு வேற ஒரு கிராமத்தில் போய் தங்கக்கூடாதுப்பா? இங்க பாரு மோகன், நீ இன்னும் சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம கிராமத்தில் கடந்த சில வருஷங்களாவே மழை பெய்யவே இல்லை. அப்புறம் இங்கே கரண்ட்டும் கிடையாது. ஜமீன்தார் அவரோட சொத்தை வச்சு கிராமத்தில் சோலார் பிளான்ட்டை உருவாக்குனாரு. அதுலேருந்து தான் மொத்த கிராமத்துக்கும் கரண்ட் சப்ளை ஆகுது. அவர் யாரோட வீட்டுக்கெல்லாம் கரண்ட் சப்ளை கொடுத்துருக்காரோ அந்த வீட்டாளுங்க அவங்களோட வயலை அவர்கிட்ட அடமானம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற ஃபேனு, கூலரு, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் ஜமீன்தார் தான் கொடுத்தாரு. இது ரொம்ப தப்பாச்சேப்பா. ஜமீன்தார் எல்லாருக்கும் கரண்ட்டு, ஃப்ரிட்ஜு, கூலர் கொடுத்துருக்காரு தான். ஆனால் அதுக்கு பதிலாக வேலையும் நிறைய வாங்கிக்கிறாருல்ல. நீ உண்மையாகவே ரொம்பவே புத்திசாலி தான் மோகன். அதனால தான் நான் உன்னை படிக்கிறதுக்கு நகரத்தில் இருக்கிற உன்னோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ படித்து இந்த கிராமத்துக்கு வரும்போது பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த அராஜக பரம்பரையை நீ கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவ. மோகன் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் விமலா தன்னுடைய வயல்ல தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வீட்ல தன்னுடைய பையன் கூட ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு அதிர்ந்து போனாங்க. மோகன், நீ எப்ப வந்த? அது வந்துமா, நான் இப்போ தான் நம்ம ஊருக்குள்ளே வந்தேன். உன் கூட வந்திருக்க அந்த பொண்ணு யாரு? அம்மா, இவளோட பேர் மோகினி. இவ என் கூட படிச்சுட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போது இவ உங்கள் மருமக. அம்மா, இனிமே நான் நம்ம கிராமத்தில் தான் இருக்க போகிறேன். இல்லப்பா கண்ணா, இந்த கிராமத்து ஜனங்க இன்னைக்கும் ஜமீன்தாருக்கு அடிமையா இருக்காங்க. அம்மா, அப்பா என்னை எதுக்காக நகரத்தில் படிக்கிறதுக்கு அனுப்புனாருன்னா அப்போதான் நான் நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு ஜமீன்தாரோட அடிமைத்தனத்திலிருந்து முக்தி கொடுக்க முடியும். மறுநாள் மோகன் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போயிருந்தான். அட மோகன், நீ எப்போ கிராமத்துக்கு வந்த? நீ இந்த கிராமத்தை விட்டு போகும்போது எவ்வளோ சின்ன பையனாக இருந்த, இப்போ எவ்வளோ பெரியவனாயிட்ட பார்த்தியா? சரி, நல்லது, நீ இப்போ வந்துட்ட. உன்னோட அப்பா இந்த உலகத்தை விட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. இப்போ அவரோட வேலையை நீ செய்யணும். நான் இங்கே என்னோட வயலோட பத்திரத்தை வாங்கிட்டு போக தான் வந்தேன். நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்றும் உளறலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். முட்டாள், நகரத்துக்கு போய் 4 புத்தகங்களை படித்த உடனே நீ உன்னைய பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? மறந்துடாத, உன் கிராமத்தில் இருக்கிற கிணறு உனக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்காது. ஒருவேளை நீ உன்னோட வயல் பத்திரத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் என்னோட சோலார் பிளான்ட்லேருந்து உன்னோட வீட்டுக்கு வர கரண்ட்டோட ஒயரை பிடுங்கி விட்டுருவேன். அப்புறம் உன் வீட்டில் இருக்கிற கூலர், ஃபேன் எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். உன்னால் என் வீட்டில் இருக்கிற கரண்ட் சப்ளையையும் எடுக்க முடியாது, அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜு, கூலரையும் பறிச்சிக்க முடியாது. ஏன்னா என்னோட அப்பா பல வருஷங்களாக உனக்கு அடிமையாக இருந்திருக்காரு. ஜமீன்தார் ரொம்ப கோவத்தோட மோகன் கிட்ட அவனுடைய நிலப்பத்திரத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, போ, இன்னையிலிருந்து உன்னோட வயல் உன்னோடது. மோகன் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். மோகன் அங்கிருந்து போனதும் ஜமீன்தாரோட நண்பர் பல்ராம் என்ன சொன்னார்னா, இது என்ன ஜமீன்தார் ஐயா, நீங்கள் இவ்வளோ சுலபமாக தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க? இப்படியே போனால் இந்த பையன் கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட வயலையும் எடுத்துக்குவான். கவலைப்படாது பல்ரா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. மறுநாள் மோகன் தன்னுடைய மனைவி மோகினி கூட வீட்ல உட்கார்ந்துருக்கும் போது அப்பதான் ஜமீன்தார் பல்ராம் அப்புறம் கொஞ்சம் ஆட்களை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. ஜமீன்தார், நீங்கள் என்ன இங்கே? ஜமீன்தார் ரொம்ப கோவத்தோட பல்ராம் கிட்ட என்ன சொன்னார்னா, என்ன பார்த்துட்டு இருக்க பல்ராம்? மோகன் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஃபேனு, கூலரை எடுத்துக்கோ. அப்புறம் இவனோட வீட்டோட கரண்ட் சப்ளையும் நிறுத்திடு. இவனோட வயலுக்கு டியூப்வெல்ல தான் தண்ணி வருது. அந்த டியூப்வெல்ல ஓட்டுறதுக்கும் என்னோட கரண்ட்டு தான் நான் பயன்பட்டுருக்கு. அங்கேருந்தும் கரண்ட்டை பிடுங்கிடு. இவன் எப்படி விவசாயம் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். அப்புறம் கூலிங்கான தண்ணி குடிக்காம இந்த சூடான கிராமத்தில் எப்படி வாழ்கிறான்னு பார்க்குறேன். இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே மோகனோட வீட்ல இருந்த ஃப்ரிட்ஜ் அப்புறம் ஃபேனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. மோகனோட அம்மா விமலா அழுதபடி தன்னுடைய பையன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இப்பவும் நேரம் இருக்கு,
நிலப்பத்திரத்தை கொண்டு போய் ஜமீன்தார் கிட்ட கொடுத்துட்டு வா. கண்ணா, இந்த வயசான காலத்துல என்னால இந்த வெயில தாங்கிக்க முடியல. தான் அம்மா சொன்னதை கேட்டதும் மோகனோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவன் ரொம்ப அமைதியா கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரம் புதர்கிட்ட போய் உட்காந்துட்டான். அப்ப அந்த இடத்துக்கு காய்லாங்கடைக்காரர் வந்தாரு. அப்புறம் கெட்டு போன ஒரு ஃப்ரிட்ஜை புதருக்குள்ள தூக்கி வீசினாரு. என்னாச்சண்ணே, இந்த ஃப்ரிட்ஜை ஏன் தூக்கி போடுறீங்க? இந்த ஃப்ரிட்ஜு பல வருஷங்களாக ஜமீன்தாரோட ஃபேக்ட்ரியில் தான் கிடந்துச்சு. ஜமீன்தார் தான் இதை காட்டுக்குள்ளே கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வர சொன்னார். இப்படி சொல்லிட்டு அந்த காய்லாங்காரர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மோகன் அந்த கெட்டு போன ஃப்ரிட்ஜை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். இந்த ஃப்ரிட்ஜு தான் கெட்டு போயிடுச்சுங்களேங்க. மோகன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான். நான் இதை சரி பண்ணிடுவேன். சிட்டியில் நான் இந்த வேலையையும் கற்றுக்கிட்டேன். மோகன் ராத்திரி பகல்னு அந்த கெட்டு போன ஃப்ரிட்ஜை சரி பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள்ல கெட்டு போன இந்த ஃப்ரிட்ஜ் புது ஃப்ரிட்ஜா மாறுச்சு. என்னங்க, இதை செயல்படுத்தணும்னா அதுக்கும் கரண்ட் தேவைப்படுதுல்ல? நீ கவலைப்படாத மோகினி, நான் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அவங்க நம்ம கிராமத்தில் கவர்மெண்ட் சோலார் பிளான்ட் உருவாக்குவாங்க. அப்புறம் நான் பேங்க்கில் லோனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாமே சரியாயிடும். இப்ப பாதி ராத்திரி சமயம் ஆயிடுச்சு. மோகன் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். திடீர்னு அவன் அரை முழுக்க ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. மோகன் திடீர்னு முழிச்சு எழுந்தான். எனக்கு என்னோட ரூமில் ஏசி மாதிரி கூலிங் ஏன் தெரியுது? என்னப்பா ஆச்சு? அம்மா, உங்களுக்கு ரூமில் கூலிங்காக இல்லையா? ஆ ஆ இருக்குப்பா. எனக்கும் தாங்க. அப்பதான் அவங்க 2 பேரோட கவனமும் ஃப்ரிட்ஜ் மேல பட்டது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற காட்சியை பார்த்துட்டு எல்லாரோட கண்களும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு முழுசா பனி கிராமமே இருந்தது. அங்கிருந்து சில்லுன்னு காத்து மோகனோட ரூம் வரைக்கும் வந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு? தெரியலங்க, ஆனா எனக்கு என்னமோ அதுக்குள்ள போய் பார்க்கணும்னு தோணுது. மருமக சொல்றது உண்மைதான். எனக்கு என்னமோ இது ஒரு மாய ஃப்ரிட்ஜ் மாதிரி தோணுது. அவங்க 3 பேரும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க 3 பேரும் ஒரு கிராமத்துக்குள்ள இருந்தாங்க. அங்க எல்லா பொருளும் பனியில செய்யப்பட்டிருந்தது. அப்பதான் அவங்க 3 பேரோட காதுகள்லயும் ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. நீங்க 3 பேரும் யாரு? அவங்க 3 பேரும் உடனே திரும்பி பார்த்தாங்க. அப்ப பின்னாடி ஒரு பனி பெண் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட பேரு மோகன். அப்புறம் இது என்னோட அம்மா, என்னோட மனைவி. இப்படி சொல்லிட்டு மோகன் அந்த பனி நிறைஞ்ச பெண்ணுக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். அப்ப இதுக்கு அர்த்தம், உன்னால மட்டும்தான் உன் கிராமத்து மேல இருக்கிற சாபத்தை அழிக்க முடியும். எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. சரி வா, நான் உன்னை என் பனி கிராமத்தை சேர்ந்த பனி தலைவரை பார்க்க வைக்கிறேன். அவரு உன்கிட்ட சொல்லுவாரு. அதாவது உன்னோட கிராமத்துல எதுக்காக அதிகமான வெயிலும் அப்புறம் மழை பெய்யாம இருக்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லுவாரு. மோகன் அந்த பனி பெண்ணோட ஒரு பனி மாளிகைக்குள்ள போனான். தலைவர் ஐயா, இவங்க தூப்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. நீ எங்க நின்றுட்டு இருக்கியோ மோகன், அது இன்னொரு உலகம். அதை நீ ஒரு மாய உலகன்னே சொல்லலாம். நீ எந்த குகை வழியா வந்தியோ அந்த குகையோட வாசல் 1000 வருஷங்களா மூடி இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க கிராமத்தை சேர்ந்த பனி மனுஷன் அந்த குகையோட வாசலை உடைச்சிட்டான். அவன் அந்த குகைக்குள்ள என்ன இருக்கணும்னு பார்க்க நினைச்சான். அவன் அந்த குகையோட வாசலை உடைச்சி அதுக்குள்ள போனப்போ அவனே ஒரு வேற உலகத்துக்கு போயிட்டான். அந்த நேரத்தில் உன் கிராமத்தில் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் மொத்த கிராமத்துலேயும் பசுமை நிறைஞ்சிருந்துச்சு. பனி மனுஷனை பார்த்த உடனே உன் கிராமத்து தலைவர் பயங்கரமாக பயந்து போயிட்டாரு. அவர் எங்கள் கிராமத்தோட பனி மனுஷனை ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாரு. அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே அடைச்சிட்டாரு. அந்த ஐஸ் மனுஷன் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அவன் உயிரையே விட்டுட்டான். ஆனால் சாகறதுக்கு முன்னாடி அவன் ஒரு சாபம் கொடுத்தான். அதாவது எந்த கிராமத்து ஜனங்க பயந்து அவனை அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சி வச்சாங்களோ அந்த கிராமத்து ஜனங்க அவங்களோட மொத்த வாழ்க்கையையும் பயந்து பயந்து வாழணும்னு சொன்னான். அன்னையிலிருந்து உன் கிராமத்தில் மழை பெய்யறது நின்னே போயிடுச்சு. அப்புறம் பயங்கரமான வெயிலும் அடிச்சுது. புரிஞ்சிருச்சு. அந்த குகைக்குள்ள எங்க உலகத்துக்கான வாசல் திறந்திருக்கு. ஒருவேளை அந்த ஐஸ் மனுஷன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அவர் உயிரை விட்டுருக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜோட கதவு வழியாக தான் எங்கள் குடும்பமும் இப்போ இங்கே வந்திருக்கு. அப்புறம் அந்த ஐஸ் மனுஷனோட சாபம் காரணத்தால தான் எங்கள் கிராமத்து ஜனங்க எப்பவும் ஜமீன்தாருக்கு பயந்துக்கிட்டே இருக்காங்க.
நீ ரொம்பவே சரியா சொன்ன மோகன். நீயும் அந்த வாசல் வழியா தான் இந்த உலகத்துக்கு வந்திருப்ப. அப்புறம் அந்த வாசல் வழியா ஒருத்தங்க வரணும்னா அவங்களுக்கு மற்ற மனுஷங்க மேலேயும் மனிதாபிமானம் இருக்கணும். நீ உன் கிராமத்துல இருக்கிறவங்க மனசுல இருக்கிற பயத்தை அழிச்சிடு. அப்புறம் அவங்க மனசுல தைரியத்தை கொடு. அப்படி பண்ணேன்னா அந்த சாபம் முழுசா அழிஞ்சிடும். ஆனா ஜமீன்தாரு கிராமத்துல இருக்கிற எல்லார் மனசுலயும் பயங்கரமான பயத்தை விதைச்சிருக்காரு. உன்னால அந்த பயத்தை அழிக்க முடியும். ஏன்னா எங்களோட கிராமத்துல பல வருஷங்களா இப்படி ஒரு வழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது மனுஷ உலகத்துல இருந்து எந்த ஒரு மனுஷன் அவனோட மனைவி அப்புறம் அம்மா கூட எங்க கிராமத்துக்கு வராங்களோ அவனால இந்த பனி மனுஷனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை கண்டிப்பா அழிக்க முடியும். அப்புறம் அவன் நீதான் மோகன். பனித்தலைவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு மோகன் தன்னுடைய அம்மாவையும் மனைவியும் கூட்டிக்கிட்டு அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான். அடுத்த நிமிஷமே அவன் தன்னுடைய வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருந்தான். மோகன் நேரா கிராமத்தை நோக்கி போயிட்டான். அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டி எல்லா சம்பவங்களை பத்தி சொல்லிட்டு என்ன சொன்னான்னா, கிராமத்து ஜனங்களே, என் மேல நம்பிக்கை வைங்க. ஜமீன்தாருக்கு அடிமையா இருக்கிறத விட்டுடுங்க. உங்களோட வயல் பத்திரங்களை அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்குங்க. நீங்க அப்படி பண்ணீங்கனாலே இந்த கிராமத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நாங்கள் எதுக்கு உன்னை நம்பணும் மோகன்? என் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க உங்களோட வயல் பத்திரங்களை ஜமீன்தார்கிட்ட இருந்து வாங்குங்க. அப்புறம் என் கூட வந்து நகரத்து நீதிமன்றத்துல அவனுக்கு எதிராக வழக்க பதிவு பண்ணுங்க. அப்பதான் வயசான ஒரு ஆளு அவன்கிட்ட சொன்னாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லாரும் மோகன் சொல்றதை கேட்டே ஆகணும். கிராமத்து வாசிங்க எல்லாரும் ஜமீன்தாரோட மாளிகைக்கு போனாங்க. இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க வயல் பத்திரங்களை திரும்ப வாங்க வந்திருக்காங்க ஜமீன்தார் ஐயா. அந்த சோலார் பிளான்ட் என்னோடதுன்னு தெரிஞ்சும் இப்படி பண்றீங்களா? நான் இவங்களோட கரண்ட் தண்ணி எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். ஒழுங்கு மரியாதையா இவங்க பத்திரங்களை இவங்க கிட்டேயே கொடுத்துருங்க. ஜமீன்தார் இத்தனை ஆட்களை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டாரு. உடனே அவரு எல்லா பத்திரங்களையும் மோகன் கையில ஒப்படைச்சாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப்பும் வந்தது. மோகன் இன்ஸ்பெக்டரை நோக்கி பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜமீன்தாரை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இவர் கூட இந்த பலராமையும் அரெஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் ஜமீன்தாரையும் பல்ராமையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் இப்படி பண்ணதும் தூப்பூர் கிராமத்துல வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்துடுச்சு. அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தூப்பூர் கிராமத்துக்கு சாபத்துல இருந்து முக்தி கிடைச்சது.